சரியாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 1:05. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கட்டு விரியம் பாம்பு வந்துக்குது பாருங்கள். அடித்த அடியில் கொம்பே முறிச்சிக்கிச்சு, கொம்பே உடச்சிக்கிச்சு. இதுமாரி வந்தால் என்னங்க பண்ண முடியும்? உக்காஞ்சிட்டு அதுவும் கிரகணன்றதுனால உக்காஞ்சி இதை நான் பார்த்துன்னுக்கிறேன். அதாவது உக்காஞ்சி தூங்கக்கூடாது கிரகணத்திலப்போ அப்படின்னு. இவ்வளோ பெரிய பாம்பு உள்ளே வருது. அதை பாருங்கள், நீங்களே பாருங்கள், இன்னும் உயிரோடு இருக்குது. இது இப்படி மாரி கொடுமை நடந்தால் என்ன பண்ண முடியும்? ஒரு மனுஷன் கடிக்கிறதும் தெரியாது. இப்போ வேறு சுற்றி மழை பெஞ்சுன்னு இருக்குது. இந்த மழையில் இங்கேருந்து வெளியும் போக முடியாது. அப்படியே சாவ வேண்டியது தான். எவ்வளோ கொடுமை பார்த்தீங்களா? எவ்வளோ பெருசு பாருங்கள். இதுமாரி நைட்டு அதுவும் நடு கொல்லி மூட்டில் கிடக்குறேன். இந்த பாம்பை பாருங்கள், அடித்த அடி அந்த பக்கம் இருக்குது, இன்னும் தலை இருக்குது. கடித்தா உயிர் போயிடும். இதை ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஜூம் பண்ணால் சரியாக தெரியாது. மனமாற வருதுங்க உள்ள. என்னடா ரொம்ப நாளாக வரலையே நான் நினச்சேன். ஆனால் என் மனசில் பட்டுனே தான் இருந்தது, கண்டிப்பாக ஒரு நாள் வரும்னு. ஸோ நினச்ச மாதிரியே வந்துடுச்சு. இப்போ இது ஒரு பாம்பு தானா, கண்டிப்பாக இன்னொரு பாம்பு கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா எப்பவுமே 2 பாம்பாக தான் உள்ளே வரும். அதனால் அதுக்கும் ரெடியாக இருக்கணும். கொம்பை ரெடியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதோட வீடியோவும் பாஸ் பண்ணிக்கிறேன்.